இடையில வந்தாரு போனாரு. நானும் உண்மையை தானே பேசிட்டு இருக்கலாம். உண்மையை பேசுறதுனால இவ்வளவு கூட்டம் கேட்டு இருக்கு. இல்லைன்னா என்ன நீ பேசுறதுலாம் அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டை மெட்ராஸ்ல படையெடுத்தாலும் திருநெல்வேலியில் ஒருத்தர் கை கட்டினாலும் தமிழ்நாடு நாங்க அருவாவும் சாப்பிடுவோம், அருவாவும் நாங்க இழுத்து பேசினா அருவா, எதிர்த்து பேசினா தூக்கம் அருவா. அதுதான் நிறைய அதனால பேசினா இன்னும் அருவா. கரெக்ட் தான். சொல்லாமலாம் ஏறிட்டியல புண்டாளு அதை பத்தி நிக்கல சொல்லிட்டு போக வேண்டியதானே. நல்ல சப்ஜெக்ட். எல்லையோட எம்எல்ஏ யாரோ அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்க முடியும். இதாயா வரலாறு. அதான் எனக்கு திருநெல்வேலியை பத்தி தெரியாதா? இந்த அல்வாலாம் வேண்டாம். இந்த ரோலக்ஸ் அடுத்த எம்எல்ஏ நாளைய முதல்வர் டிஆர்ஏ இந்த அல்வாலாம் கொடுத்தா நான் நம்பவே மாட்டேன். எனக்கு எந்த முதல்வர் பதவியும் வேணாம். எனக்கு தொண்டை மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு முதல்வனா இருந்தா போதும். சென்னை கால பிரச்சனையா ராஜேந்திர பேசுறேன். தாமிரபரணி ஆத்துல மணல் எடுக்காத பி ராஜேந்திர பேசுறேன். டாஸ்மாக் கடையில் இருக்கிற சரக்கு சரியில்லை, நான் தண்ணி அடிக்கல ஆனாலும் பேசுறேன். சரக்கு முன்னாள் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சரக்கு எடுக்கிறாங்களா இல்லையா? பதில் சொல்ல திமுக ஆட்சியில ஒரு வருஷத்துக்கு அத்தனை கோடி வருமானம், அவ்வளவு கோடி வருமானம் வருது. ஒரு சரக்கோட அடக்கம் 8 ரூபா. 8 ரூபா சரக்கு 70 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்ப அதுல போதை இருக்குன்னா எவ்வளவு ஸ்பிரிட்ட கலக்குறீங்க, எவ்வளவு நச்சு பொருள் அதில் கலக்குறீங்க. குடிக்கிறதா யாரு? தமிழையா? தமிழ ரத்தம் போகுது. யாருக்காவது உணவு இருக்குதா? வெள்ளக்கார காய்ச்சி குடிக்கலாம், நீ காய்ச்சறத குடிக்கிற. படிச்சவன் பாதி பேர் குடிச்சு நிக்கிற, படிக்காதவன் குடிச்சு நிக்கிறான். இந்த சமுதாயம் திருந்துமா? என்ன பேசுற? எது பேசுறது? யாரோட வேளாளர் ஒரு ஆளு சொல்றாரு, ஒன்னே சொல்ற. இன்னைக்கு சிம்பு யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் தலைவர் அன்பு வீட்டு கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். சிலம்பு ரசிகனா இருந்தாலும் சரி, எந்த ரசிகனா இருந்தாலும் சரி, ஒரு தாழ்மையான கோரிக்கை. எந்த ரசிகனா இருந்தாலும் சரி, முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணு, அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணு, கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் நடத்தாத. கரெக்டியா? நான் கேட்கிறேன், கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் நடத்துறீங்க, என்ன நியாயம்? என்ன யூஸ்? நீ வீராபிஷேகம் பண்ணு, மோராபிஷேகம் பண்ணு. முருகன் கோயில இருந்து 2000 குடம் பால் எடுத்துட்டு போய் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவேன். பக்தர்கள் மனசு புண்படாதா? 2000 குடம் பால் குடம் எடுத்திய 2000 பிரிந்து போட்ட குடம் 2வது வாரம் 2000 தேர்ந்து ஓடுதா பாரியா? அதால இறைவன். நான் பொதுவாக ரசிகருக்கு இது விழிப்புணர்ச்சி. கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணாத, உன் தலைவனை மதி, துதிக்காதே. இறைவனை மட்டும் துதிக்க கற்றுக்கொள். அது எவனா இருந்தாலும் சரி, என்னையே தலைவனை ஏற்றிதான் வணங்கு, கையெழுத்து கும்பிடு. நான் சின்ன குழந்தை கூட கையெழுத்து கும்பிடுவேன். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஆத்ம நித்தி இருக்கு. நான் ஆன்மீகவாதி, நான் பரம்பரையின் புகழை பாடும் பக்தன், நான் சித்தன், நான் பணத்துக்காக அழைக்கின்ற பித்தன் அல்ல.